உங்களோட வறண்டு போன முடிய நல்லா ஹெல்த்தியாக பளபளன்னு மாற்றக்கூடிய ஒரு சூப்பரான ஹேர் பேக் தான் போட போகிறோம். இந்த வாழைப்பழத்தோட பேர் ஏலக்கி வாழைப்பழம். ஹேர் பேக் போடுறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. நான் லாஸ்ட்டாக கூட ஒரு ஹேர் பேக் வீடியோ இந்த வாழைப்பழம் வச்சு போட்டிருப்பேன். அவ்வளோ அருமையாக இருந்தது. மறுபடியும் இதை போடணும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த வாழைப்பழம் ஹேர் பேக் போடவும் அவ்வளோ அருமையாக இருக்குது. டெய்லி ஒரு 2 வாழைப்பழம் சாப்பிடும்போது அவ்வளோ ஆரோக்கியமானது. ஹேருக்கும் ரொம்ப நல்லது, உடம்புக்கும் அவ்வளோ நல்லது. எனக்கு வாழைப்பழமே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாழைப்பழம் பிடிக்கும். ஏன்னா இது டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் 5 பழம் எடுத்து மிக்ஸி சாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு சாதம் கொஞ்சம் எடுத்து அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இது வடித்த சாதம் கொஞ்சம் அரை சூடாக இருக்குது. உப்பு போட்டது போடாதது எந்த சாதம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணும்னாலும் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு ரோஸ்மேரி சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் நல்லா கொதிக்க விட்டு கசாயம் ரெடியானதும் அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த கசாயம் கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே சாதத்து கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. இப்போது அவ்வளோ சூப்பரான ஹேர் பேக் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். அவ்வளோ க்ரீமியாக இருக்கும். இது ரொம்ப வேலை அதிகம் இல்லாதது. இப்போ நம்ம துணி வச்சு பிழிஞ்சிக்கிட்டு வடிகட்டிக்கிட்டுலாம் இருக்க வேண்டியதில் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கும் அதை விட சூப்பராக இருக்கும். முடி அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். இதை யூஸ் பண்ண உங்களுக்கு நல்லாவே நியூ ஹேர் க்ரோத் ஆகும். இதை நல்லா ஸ்கேல்ப்புக்கும் ஹேருக்கும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் கூட நீங்கள் வச்சுருக்கலாம். வச்சுருந்துட்டு குளிக்கும்போது கொஞ்சம் வெதுன்னு இருக்க தண்ணியில் குளிச்சுட்டு வந்ததுமே நல்லா தண்ணி குடிச்சிருங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ஹேர் பேக்கை நீங்கள் வாரத்தில் 2 டைம் கூட போடலாம். இதே மாதிரி இன்னும் நிறைய ஹேர் பேக் வீடியோஸ் போடுவேன். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.